தமிழகத்திற்கும் அதிகப்படியான ரயில்கள் வரக்கூடிய வகையில், குறிப்பாக தென் தமிழகத்திலே அதிகப்படியான ரயில்கள் வருவதற்கும், கேரளத்தினுடைய திருவனந்தபுரம் வரை செல்லக்கூடிய ரயில்கள் கன்னியாகுமரி வரை வருவதற்கும் இலகுவாக அந்த பாதைகள் மாறும் என்று நாம் நம்புகின்றோம். இந்த பணிகள் உடனடியாக துவக்கப்பெற்று 2021 ஆண்டுக்குள்ளாக முடிக்கப்பட வேண்டும் என்றும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இன்னும் 1-2 மாதத்திற்குள்ளாக இந்த பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான அம்சம், சென்னையிலிருந்து துவங்கி கன்னியாகுமரி வரைக்கும் 4 வழிச்சாலை அமைப்பதற்கான திட்டத்திற்கு நாம் ஒப்புதல் அளித்து மாநில அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த முயற்சியை நாம் இறங்கியிருக்கின்றோம். 10,000 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை நிறைவேற்றி தருவதற்கும் நாம் தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறோம். அதற்கான ஒப்புதல் இன்னும் முழுமையாக வரவில்லை. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் தருவார் என்கின்ற அளவுக்கு நம்பிக்கை பிறந்திருக்குது. அந்த திட்டம் நிறைவேறி வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலிருந்து மதுரை வழியாக, திருச்சி வழியாக சென்னைக்கு செல்லக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய பிரதான சாலையோடு இந்த ஒரு சாலையும் அமையும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய சாலையினுடைய போக்குவரத்தில் மிக குறைந்தபட்சம் 50-60% போக்குவரத்து கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலே அமையும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. காரணம், அதிகப்படியான சுற்றுலா பகுதிகள், அதேபோல ஆன்மீகம் சம்பந்தமான முக்கியமான பகுதிகள் எல்லாமே எல்லா மதத்துக்குமே அந்த பகுதியில் தான் இருக்குது. அது இந்த ஆண்டுக்குள்ளாக ஒப்புதல் பெற்று விடுவோம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. என்னுடைய தொடர்ந்த முயற்சி தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதோடு கூட கிழக்கு கடற்கரை சாலை அதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் வந்தபடியாகவே அன்றைய ரயில்வே துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சதானந்த கவுடா அவரிடம் கோரிக்கை வைத்தோம். அவர் உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் செய்வதாக சொன்னார்கள். இன்று அந்த பணிகள் உடனடியாக செயல்படுத்தப்படுவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுப்பதாக மரியாதைக்குரிய சுரேஷ் பிரபு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அது மொத்தம் 4 ஸ்ட்ரெச்சஸ் 4 பாகமாக பிரிச்சிருக்காங்க. சென்னை முதல் கடலூர், மகாபலிபுரம், பாண்டிச்சேரி வழியாட்டு அது ஒரு பகுதி. அதில் புதுச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் பழையபடியும் சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி புதுச்சேரி அரசாங்கம் கேட்டுக்கொண்ட காரணத்தால் அதில் கொஞ்சம் காலதாமதங்கள் இருக்குது. அதனுடைய ஸ்டடி போயிட்டுருக்குது. கடலூர், மயிலாடுதுறை அந்த பகுதி ஏற்கனவே பணிகள் முடிக்கப்பட்டு அங்கே போக்குவரத்து இருந்துகிட்டு இருக்குது. அதேபோல் மயிலாடுதுறை, காரைக்குடி, திருத்துறைப்பூண்டி, அகஸ்தியம்பள்ளி இந்த பகுதியில் உடனடியாக அந்த ஆய்வுகள் முடிக்கப்பட்டு அதனுடைய அறிக்கைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்குது. அதேபோல் காரைக்குடி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த பகுதிகளிலும் கூட ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டிய நிலைமையில் இருந்துவிட்டு அடுத்த ஆண்டுக்குள்ளாக வரக்கூடிய பட்ஜெட்டில் இந்த கடைசி 4வது பாகம் அந்த ஸ்ட்ரெச் சேர்க்கப்பட்டு அதுக்குரிய ஆய்வுகளும் முழுமையாக முடிக்கப்படும். எல்லாம் முடிஞ்சாச்சுன்னு சொன்னால் என்னுடைய கணிப்பு அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளாக இதற்குள்ள பணிகளும் கூட துவக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் அமைஞ்சு போச்சுன்னு சொன்னால் தேசிய நெடுஞ்சாலை, கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே பகுதி, அதோடு கூட
நம்முடைய துறையை சார்ந்திருக்கக்கூடிய இன்னொன்று நீர்வழி போக்குவரத்து. திருவனந்தபுரத்திலிருந்து நீர்வழி போக்குவரத்தாக சென்னை வரைக்கும் பாண்டிச்சேரி லட்சத், அதற்கும் நாம் நம்முடைய அரசாங்கம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்முடைய அமைச்சர் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்கள் இதற்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கு முன்வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தமிழக அரசாங்கத்தில் சொல்லியாச்சு. அவர்களும் அதில் சேர்ந்து வரணும்னு நம்ம விரும்புகிறோம். இதெல்லாம் வந்துன்னு சொன்னால் நீர் வழியாகவும் ரயில் மூலமாகவும் சாலை மூலமாகவும் சென்னை முதல் திருவனந்தபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் முழுமையாக இணைக்கப்பட்டுவிடும். இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும். இல்லை, நீங்கள் இப்போ இவ்வளவு புது திட்டங்கள் கொண்டு வந்திருக்கா சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் கூட மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்குது, காவிரி விவகாரத்தில் எங்களுடைய எந்த ஒரு இதையுமே கேட்கல, பிரதமர்கிட்ட கூட நாங்கள் 46 முறைக்கு மேலே கடிதம் எழுதியும் ஒரு நல்ல பதில் வரலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதிய அணை கட்டுவதற்கான சாத்தியக்கூறில் தமிழக அரசு நீதிமன்றத்திலேயே சொல்லியிருக்காங்க. அரசியல் களத்தில் சொல்றது வேற, நீதிமன்றத்தில் சொல்றது வேற, ஒரு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகளை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றாங்கன்னு வரட்டும். குற்றச்சாட்டு சொல்லல் இருக்கட்டும். நான் இப்போ எடுத்துருக்கக்கூடியது ரயில்வே துறை, இதில் என்ன விஷயங்கள் செய்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் அப்படி குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பார்வைக்காக நான் ஒன்று வைக்க விரும்புகிறேன். கடந்த கால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் 13-14 ஆண்டுகளில் அந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி எல்லாம் சேர்த்து அவர்கள் கொடுத்துருக்கூடிய ஆண்டுதோறும் கொடுத்துருக்கக்கூடிய ரயில்வே துறையினுடைய அலோகேஷன் நிதி ஒதுக்கீடு ஆண்டுக்கு 878 கோடி ரூபாய். தமிழ்நாட்டிற்கு 878 கோடி ரூபாய். நேர்மாறாக பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் வந்த பின்பாக 2014 17 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துருக்கக்கூடிய நிதி ஆவரேஜாக 1563 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அதில் குறிப்பாக இந்த ஆண்டு 17-18 2287 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இது சம்பந்தமாட்டு நடந்துட்டு இருந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களே மரியாதைக்குரிய ரயில்வே துறையுடைய அமைச்சர்கிட்ட பேசும்போது அவங்க கேட்ட கேள்வி, என்ன புதிதாக நீங்கள் அதிகமான கவனம் தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு நீங்கள் அதிக நிதி கொடுக்குறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. சாட்சி அவங்க இருக்கிறாங்க. தமிழக அரசு இதுல புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல, அது ரெண்டாவது விஷயம். அதாவது நம்முடைய தரப்பிலிருந்து அதிகப்படியாக, அதாவது 878 கோடி ரூபாய் கொடுத்ததுக்கு இன்னைக்கு நாம கொடுக்கிறது 2287 கோடி ரூபாய். அப்போ எத்தனை மடங்கு நாம் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறோம் அதை நாம் பார்க்கணும். இன்னொன்று இன்னைக்கு பேசப்பட்ட விஷயங்களில் தென்னகத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்னும் கையெழுத்திடவில்லை அப்படிங்கிற குறிப்பு. அதுக்குள்ள நான் போக விரும்புகிறேன். என்னுடைய வேண்டுதல் இப்போ கிழக்கு கடற்கரை பகுதியில் இது அமைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் வேகப்படுத்தி கொண்டு வரணும். எதுவுமே நாம் காலதாமதம் பண்ணுறதுனால அதனால் நஷ்டப்பட போகிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மற்ற நாடு முழுக்க இருந்து வரக்கூடிய பயணிகளும் கஷ்டப்படுவாங்க. நாடு முழுக்கன்னு சொல்லும்போது உடனே அவங்க வர்றதுக்காக நாம் ரோடு போடணுமா, அவங்க வர்றதுக்காக நாம் ரயில் ஓடணுமா, நாம் போகிறதுக்காக டெல்லிக்கு நாம் அதிக ரயில் கேட்குறோம், பாம்பேக்கு அதிகமான ரயில் கேட்குறோம், கல்கத்தாக்கு அதிகமான ரயில் கேட்குறோம். இதே போல மியூச்சுவல் தானே. இங்கேருந்து அங்கே போகும்போது அங்கேருந்து போனவன் திருப்பி வர்றதுக்காக அதுக்கு தக்கப்படி வாகனம் இல்லை, ரயிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். அதனால் மாநில அரசாங்கம் இதுக்கு கவனம் கொடுப்பாருடைய நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது சம்பந்தமாக நான் பேசணும். சார், நீட்டு சம்பந்தமாக தமிழக அரசு கொடுத்த அந்த வரைவு மசோதா என்னாச்சு? நீட்ல இருந்து தமிழகத்திற்கு அட்லீஸ்ட் தமிழக அரசு கேட்கிற மாதிரி 1 வருடத்திற்காச்சும் விலக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதில் உங்களுடைய முயற்சி என்ன? இந்த ரயில்வே துறைக்கு அந்த நீட்டுக்கு சம்பந்தம் இருக்காது. இல்ல, நீங்க தமிழகத்தினுடைய பிரதிநிதி என்கிற முறையில் உங்ககிட்ட கேட்கறது கடமை.
மதுரை கன்னியாகுமரி திருவனந்தபுரம் இந்த டபுளிங் வந்து எப்போ தொடங்கும்? இது ஏதாவது அடிக்கல் நாட்டு விழா ஏதாவது நடக்குமா? நான் அதிகபட்சம் வந்து 2 மாசம் நான் கணக்கு போட்டுக்கிறேன். அதுக்குள்ள நடத்தணும்னு விரும்புகிறோம். பிரதமருடைய நேரம் கிடைச்சுன்னு சொன்னதுன்னா அது இன்னும் அதிகமான பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். எல்லாம் யோசிச்சுட்டு சார், இந்த வருடத்துடைய சிஏஜி அறிக்கையின்படி ரயில்வேல வழங்கப்படுற உணவு வந்து சாப்பிட்ற மாதிரி கிடையாது, ஹியூமன் வந்து சாப்பிட்றதுக்கு தகுந்த உணவு கிடையாதுன்ற ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வகையில இதை முன்னேற்றத்திற்கான ஏதாவது திட்டங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து இந்த அவருடைய ஆண்டறிக்கை நம்ம பார்க்குறோங்க. அந்த ஆண்டறிக்கையில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட எல்லா வகைகளிலும் எல்லா தரமும் உயர்ந்திருக்கிறதாட்டு இதில் அவங்க வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அது ரயில்வே துறையுடைய முழுமையான அறிக்கை வேண்டுதுன்னா அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இதனுடைய அடிப்படையில் நான் பார்த்தேன்னு சொன்னதுன்னா தரமான உணவுப் பொருட்கள் இதில் வழங்கப்பட்டதாட்டு எல்லாமே வந்துருக்கு. மதுரை சிங்கப்பூர்